ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸு எல்லாருக்கும் தெரியும், 24 மணி நேரம். நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்குது. இதையும் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ராஜ உறுப்புமே 2 மணி நேரம் அதோட வேலையை மிக சிறப்பாக செய்யும் அப்படின்றாங்க. எல்லாருமே நம்ம உடம்ப கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உடம்பை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த உடல் நலம் பகுதியில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடல் நலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வெளியில் இருக்க உடல் உள்ளே இருக்க உறுப்போட கனெக்ட் ஆகிருக்கு. அது மாதிரி வெளியில் இருக்க பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண், அப்படி இந்த மாதிரியான ஒரு 5 பூதங்கள் இருக்குது. இந்த ஆகாயத்தை மரத்தோடும் ஒப்பிடுவாங்க. இந்த 5 பூதமும் நம்ம உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, நுரையீரல் காற்று பூதமாகவும், இருதயம், சிறுகுடல், பெர்காடியம், ட்ரிபிள் வார்மர், இந்த 4 உறுப்புமே தீ பூதத்தோட கனெக்ட் ஆகுது. மண்ணீரல், வயிறு, இந்த உறுப்பு மண் பூதத்தோடையும், கிட்னி, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, இந்த ரெண்டுமே நீர் பூதத்தோடையும், நுரையீரல், பெருங்குடல், இந்த ரெண்டும் காற்று பூதத்தோடையும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மரபூதம். இந்த மரம் ஆகாயமும் மரமும் ஒரே இதாக பார்க்குறாங்க. அதில் கல்லீரல், பித்தப்பை, இந்த ரெண்டும் மரபூதத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான நேர காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை. இந்த 2 மணி நேரம் நுரையீரலுக்கான நேரம். நம்மளுடைய நுரையீரல் சிறப்பாக இயங்கிறதுக்கு, சரியான இயக்கத்தோடு இருக்கிறது அந்த நேரத்தில் தான். அப்போ நம்ம அதிகாலை எழுந்திரிச்சு 3 மணி முதல் 5 மணி வரை நம்மளுடைய மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடல் பயிற்சிகள், இந்த 3 மணி முதல் 5 மணி வரை நம்ம செய்யும்போது நம்ம நுரையீரலுக்கு மிக அதிகமான சக்தி கிடச்சி நுரையீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு தன்னுடைய துணை உறுப்பான பெருங்குடலுக்கும் நுரையீரலுக்கு வரக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆக்சிஜன் அதிகமாக போகும்போது ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அதிகமாகுது. அப்போ நுரையீரல் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த வேலையை செய்யுது. அப்போ நம்ம அதிகாலை எழுந்திரிச்சு காலையில் நமக்கு தேவையான பயிற்சிகளை செய்கிறது மூலிமா ரத்தம் நம்ம உடம்புல அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தம் சென்று வர்றதுனால ரத்தம் சுத்தமாக இருந்தால், ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய நுரையீரல் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாகவும் மன அமைதியோடையும். இப்போ பெருங்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் என்ன வேலை செய்யுது அப்படின்னா மலக்கழிவை வெளியேற்றுது. அப்போ மலம் முழுமையாக வெளியேறணும் அப்படின்னா நுரையீரல் சிறப்பாக இயங்கணும். அப்போ நுரையீரல் நல்லா இயங்க போது தான் நம்மளுடைய பெருங்குடல் சிறப்பாக தன்னுடைய வேலை செய்யும். ஏன் அப்படின்னா அடுத்து 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடலுக்கான நேரம். அப்போ நுரையீரல் நல்லா இயங்கும் போது நம்ம பெருங்குடல் இயக்கம் சீராக இருக்கும். அப்போ பெருங்குடலில் வரக்கூடிய தொற்றுகள் வராமல் இருக்கும், மலச்சிக்கல் வராமல் இருக்கும். இப்போ மலச்சிக்கல் வந்தது அப்படின்னா மனச்சிக்கல் வரும் அப்படின்றாங்க. மனம் அப்படிங்கிற நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பெருங்குடல் சிறப்பாக இயங்கணும். அப்போ நம்ம பெருங்குடல் மனச்சிக்கலும் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய பொருளாதாரமான பணச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்.
இந்த மூணையும் நம்ம சிறப்பாக இயக்கும்போது நமக்கு சமூகத்தோட குடும்பத்தோட வந்து நம்ம ஆரோக்கியமான ஒரு முறையில் வாழலாம் அப்படின்றத பார்க்குறோம் இங்கே.